நண்பர்களுக்கு வணக்கம். நான் எட்டி சோழன். மறக்காம நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன செய்தி பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, அண்ணாமலையிடம் சிக்கிய உதயநிதி ஸ்டாலின் சின்னாபின்னமானாரு. திமுகவை தேர்தல் நெருக்கத்தில் குறிவைத்த பாஜக பலே திட்டத்தின் பின்னணி. இந்த விஷயங்களை தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போறோங்க. நேற்று பேட்டி அளிக்கின்ற போதும் சரி, இந்து முன்னணியினுடைய விநாயகர் ஊர்வலத்திலும் சரி, உதயநிதி ஸ்டாலின் அவர்களையே குறிவைத்தார் அண்ணாமலை. உதயநிதி ஸ்டாலின் அவர்களை எதற்காக குறிவைக்க வேண்டும் என்ற விஷயத்தை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக, நேற்று உதயநிதிக்கு எதிராக அண்ணாமலை தெரிவித்த கருத்து என்ன பார்த்துட்டு வந்துருங்க. பத்திரிகையாளர் சந்திப்பில் உதயநிதி ஸ்டாலின் போய் நீங்க கேட்ட என்ன சொல்லுவாரு? இஹிஹி உஹுஹு ஏஹே. இதை தவிர அவர் எப்ப பதில் சொல்லியிருக்காரு? பத்திரிகையாளர் சந்திப்பில் தமிழகத்தினுடைய ஊடக நண்பர்கள் போய் உதயநிதி ஸ்டாலின் நீங்க கேள்வி கேட்டா இஹிஹி உஹுஹு அஹஹா தவிர எப்ப அவர் பதில் சொல்லியிருக்காரு? யார் உங்ககிட்ட பதில் சொல்றா? யாருமே பதில் சொல்றதில்ல உங்ககிட்ட. ஏப்பா இந்த அளவுக்கு அப்பா உதயநிதி ஸ்டாலின் அவர்களை கேவலப்படுத்த வேண்டும், கலாச்சி தள்ளிட்டாரப்பா. என்ன இருந்தாலும் நம்ம தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்பீங்க. ஏன் இந்த நிலை வந்தது அப்படின்னு பார்க்கும்போது, பத்திரிகையாளர் தானுங்க. அண்ணாமலை திமுக மீது பரபரப்பான குற்றச்சாட்டை வச்சுக்கிட்டு வராருங்க. எங்கிருந்து வச்சுக்கிட்டு வராரு அப்படின்னு பார்க்கும்பொழுது, டிஜிபி நியமனத்தில் இருந்தே இங்கே திமுகவில் எல்லாமே முரண்பாடாக இருக்குது. முதல்ல 6 சீனியர்கள் இருக்கின்ற பொழுது 7ஆவதாக இருக்கக்கூடிய வெங்கட்ராமன் என்ற டிஜிபி அவர்களை பொறுப்பு டிஜிபியாக நியமித்திருக்கின்றார்களாம். அதனால் வெங்கட்ராமன் அவர்கள் பொறுப்பேற்கின்ற பொழுது சீனியர்களாக இருக்கக்கூடிய 6 டிஜிபிக்கள் அந்த விழாவில் கலந்து கொள்ளவே இல்லையா. இப்படி காவல்துறைக்குள்ளே போட்டி இருந்தால் நீயா நானா பார்த்துடலாம் என்ற ஈகோ இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், மக்களுக்கு எப்படி பாதுகாப்பு கிடைக்கும்? இந்த விஷயத்தை ஊக்குவித்துட்டு போகிறது யார்? முதல்வர் தானே. சீனியாரிட்டி பிரகாரம் நியமிச்சிருந்தாங்கன்னா ஜூனியராக இருக்கிறவங்க இந்த விழாவில் கலந்து கொண்டிருப்பாங்க. சீனியர் உத்தரவிடுவார், ஜூனியர்கள் வேலை பார்ப்பாங்க. சீனியர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா உயர் பொறுப்புக்கு வராமல் ஜூனியர்கள் உயர் பொறுப்புக்கு வருகின்ற போது, நாங்கள் சீனியரியா, நீ சொன்னால் நான் கேட்கணுமா அப்படின்னு சொல்லிவிட்டு மக்களுக்கு சேவையாற்றுவாங்களா காவல்துறை இருக்கிறவங்க? அதனால தான் தமிழகத்தில் பெண்கள் பாதுகாப்பு கேள்விக்குறியாயிருக்குதான். அண்ணாமலை அவர்கள் பார்த்தீங்கன்னா பரபரப்பான குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. இந்தியா முழுவதும் 31 மாநிலங்கள் இருக்கிறாங்க. பெண்கள் எந்த மாநிலத்தில் பாதுகாப்பாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு, அதில் தமிழகமானது 21வது இடத்தில் இருக்கிறதா. அதுலேயும் 6% பெண்கள் மட்டும்தான் தமிழகத்தில் நாங்கள் பாதுகாப்பாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்களாம். இன்னும் ஒரு 48% பேர் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, பாதுகாப்பா உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு வாழறோம் அப்படின்னு சொல்கிறாங்களாம். ஒரு மாநிலத்தில் ஒரு பெரும்பான்மையாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கம் இருக்குன்னா ஒவ்வொரு பெண்களும் பாதுகாப்பாக உணரணும். இப்படி 48% பெண்கள் பாதுகாப்பு இல்லை என்று சொன்னால் சட்டம் ஒழுங்கு எங்கே சிறப்பாக இருக்குன்னு அர்த்தம்? அப்போது காவல்துறையில் அரசியலை புகுத்து விட்டார் நம்ம முதலமைச்சர். அது சரி கிடையாது இல்லையா? அதை தான் அண்ணாமலை சுட்டி காட்டுறாரு. 2வது, அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள் எண்ணிக்கை அதிரடியாக விழுந்து போய்விட்டது. ஸோ திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு 5% குறைந்து போய்விட்டது. இப்போது அரசு பள்ளியில் மாணவர்கள் சேர்க்காததுக்கு என்ன காரணம்? சரியாக கழிப்பறை கிடையாது, பள்ளி கட்டிடங்கள் கிடையாது, ஆசிரியர்கள் சரியாக பாடம் நடத்துவது கிடையாது, மாணவர்களுக்கு தேவையான அடிப்படை தேவைகளை இந்த அரசாங்கம் செய்து கொடுப்பது கிடையாது, மொத்தமே விளம்பரங்கள் தான். அப்போது திமுகவில் ஏகப்பட்ட பேர் பள்ளிகளையும் கல்லூரிகளையும் வச்சு நடத்துகிறாங்க. அப்போது திமுககாரங்களுடைய பள்ளிகளையும் கல்லூரிகளையும் ஊக்குவிப்பதற்காக அரசு பள்ளியை பலி கொடுக்குறீங்களா? ஒரு அரசாங்கம் பொறுப்பேற்ற பிறகு ஏன் அரசு பள்ளியில் மாணவர்கள் சேர்க்கை குறைவாக இருக்குது? ஆண்டுக்கு ஆண்டு குறைஞ்சிக்கிட்டே போகுது. இதையே நம்ம சரி செய்ய வேண்டும் அப்படின்னு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் இருக்கின்றாரு. அதை கவனிச்சாரா? உதயநிதி ஸ்டாலினுக்கு கூடவே பார்த்தீங்கன்னா விளக்கு பிடிச்சிட்டு போவார் அப்படின்னு சொல்லும் விதமாக கலாச்சிட்டு இருக்கிறாரு அண்ணாமலை. அதனையும் தாண்டி இந்து பெருமக்களுக்கு இழைக்கப்படுகின்ற கொடுமைகள், டிஆர் பாலு பெருமையாக மேடையில் ஏறிக்கிட்டு நான் எத்தனை கோயிலை உடைச்சுன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாராம். ஆனால் இந்துக்கள் ரொம்பவே நல்லவங்க. 4.5 வருஷமாக திமுகவுடைய கொடுமைகளை எண்ணி எண்ணி வேதனை அடைவாங்களாம். இந்துக்களுக்கு எதிராக திமுக எந்த அளவுக்கு களத்தில் இறங்கி வேலை பார்த்துருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு கண்ணீர் விடுவாங்களாம்.
ஆனால் கடைசியில் ஒரு 6 மாதம் திமுக காட்டுகின்ற பம்மாத்த மனசில் நினச்சி பழசெல்லாம் மறந்துடுவாங்களாம். அப்போது திமுக ஆதரவளிக்கிற மாதிரி இருக்குமா, அன்பாக பேசுகிற மாதிரி இருக்குமா. உடனே இந்துக்களை பொறுத்த வரைக்கும் மூலமாக சிந்திக்காம இதயத்தின் மூலமாக சிந்தித்து ஏன்பா நாம் திமுக ஓட்டு போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு 4.5 வருஷமாக இந்துக்களுக்கு இழைத்த கொடுமையை மறந்துட்டு மீண்டும் திமுகவுக்கே ஓட்டு போட்டுடுறாங்களாம். அதனால தான் மீண்டும் மீண்டும் திமுக ஆட்சிக்கு வருகிறதா. இப்போ திடீர்னு திமுக மீது அவப்பேர் ஏற்பட்டு போச்சுன்னு வச்சுங்களேன், இந்துக்களுக்கு எதிராக இருக்கிறாங்க அப்படின்னு இந்துக்கள் நினைச்சாங்கன்னா திடீர்னு ஒரு மாதம் கோயிலுக்கு போய் ஃபோட்டோ எடுத்து நம்முடைய முதலமைச்சருடைய மனைவி துர்கா ஸ்டாலின் அவர்கள் சமூக வலைத்தளத்திலும் சரி மெயின்ஸ்ட்ரீம் மீடியாவிலும் பரப்பிவிடுவார்களாம். துர்கா ஸ்டாலின் பார்த்தீங்களா, கலைஞர் குடும்பத்தில் இருந்தே திருப்பதி போனாங்க, திருச்செந்தூர் போனாங்க, இந்த யாகம் நடத்தினாங்க, சமஸ்கிருத மந்திரம் சொன்னாங்க பாருங்க. அப்போது திமுக குடும்பத்திலிருந்து துர்கா ஸ்டாலின் அவர்களே போயிருக்காங்கன்னா அவங்கன்னா இந்துக்களுக்கு எதிரியா அப்படின்னு சொல்லுகின்ற விதமாக அரசியல் களத்தையே மாற்றிடுவாங்களாம், இந்துக்களை நம்ப வைத்து விடுவார்களாம். அது மட்டும் இல்லை, சேகர் பாபு அவர்களுக்கு திடீர்னு தாடியானது நீட்டாயிடுமா. ஏண்டான்னு பார்த்தா திமுக மீது மக்கள் அப்போ கோபமாக இருப்பாங்களாம். நம்ம சேகர் பாபு அவர்கள் இந்துக்களை சமாதானப்படுத்த வேண்டும்ன்றதுக்காக அவரும் மாலை போட்டுக்கிட்டு தாடியை நீட்டாக விட்டுக்கிட்டு கோயிலுக்கு போவாராம். ஸோ மொத்தத்தில் இந்துக்களை எப்படியெல்லாம் கடைசி நாட்களில் ஏமாற்றி வாக்கு வாங்க வேண்டும் என்று திமுக முயற்சி பண்ணும். ஆனால் சனாதன தர்மத்தை டெங்கு போல, மலேரியா போல, கொசு போல ஒழிக்க வேண்டும் என்று மேடையில் பேசின உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய நிகழ்வை நாம் மறந்து விடுவோம். சனாதனத்தை தானே அழிக்கிறாங்க, இந்து மதத்தையா அழிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டீங்கன்னா திராவிட கழகத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய கி வீரமணி அவர்கள் சொல்லுவாராம், சனாதனம் என்பது வேறு, இந்து மதம் என்பது வேறு என்று நினைக்கிறீங்களா? இல்லை, ரெண்டும் ஒன்று தான் அப்படின்னு கி வீரமணி அவர்கள் பேசின பிறகுதான் நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்களே எழுந்து சனாதனத்தை ஒழிப்போம்னு சொல்கிறாரு. அப்போது சனாதனத்தை ஒழிப்பு என்பது இந்து மதத்தை ஒழிக்கிறது தானே. அப்புறம் எப்படி தான் திமுகவுக்கு நம்ம வாக்களிப்பது? அதனால் திமுகவை பொறுத்த வரைக்கும் ஆண்டுதோறும் கோயிலுக்கு நாங்கள் 1000 கோடி ரூபாய் செலவழித்து கோயிலை புனரமைப்போம், கும்பாபிஷேகம் நடத்துவோம் அப்படின்னு சொன்னாங்களாம். ஆனால் 4 வருஷத்துக்கு மேலே ஆகிப்போச்சான், 155 கோடி தான் செலவழித்திருக்காங்களாம். இப்படி தான் வெறும் பத்திரிகைகளிலும் வெறும் வெற்று வார்த்தைகளும் இந்துக்களை சமாதானப்படுத்துறதுக்காக திமுக களத்தில் இறங்குமா. இதெல்லாம் நம்பிக்கிட்டு இந்துக்களை பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கு வாக்களித்து விடுவார்களாம். ஆனால் நம்முடைய சம்பிரதாயங்கள் அழிக்கப்படுகிறது. ஆனால் இந்த முறை நாம் ஏமாறவே கூடாது. நமக்கு இழைக்கப்பட்டிருக்கின்ற துரோகத்துக்கு திமுகவை வீட்டுக்கு அனுப்பித்தான் ஆகணும். 10 காரணங்களை முன்னிறுத்தி திமுகவுக்கு ஓட்டு போகிறீங்கன்னு வச்சுங்களேன். பிரதானமாக கோயிலை காப்பாற்றினானா, இந்து மக்களுக்கு எதிராக பேசினானா, இல்லை இந்துக்களுக்கு என்னதான் பண்ணியிருக்கிறான் இப்படின்னு சொல்லிட்டு மத ரீதியாகவும் சிந்தித்து நமக்கு பாதுகாப்பாக யார் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு வாக்களிப்பது தான் சரியாக இருக்கும் அப்படின்னு விநாயகருடைய ஊர்வல நிகழ்ச்சியில் அண்ணாமலை கலந்து கொண்டு பேசினாருங்க. இந்த மாதிரி திமுக மீது பரபரப்பான குற்றச்சாட்டு வைக்கின்ற போது தான் ஒரு பத்திரிகையாளர் சொல்லுவார், எப்போ பார்த்தாலும் சரி ஆதாரம் இல்லாமல் திமுக மீது குற்றச்சாட்டு வைப்பதாக சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லுகின்ற போது தான் நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்களை அண்ணாமலை அவர்கள் வெளுத்து விட்டுருப்பார். ஏதோ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் புள்ளி விவரத்துடன் பேசுகிற மாதிரியும் நாம் என்னவோ திமுக அரசாங்கத்தின் மீது அவதூறு பரப்புற மாதிரியும் பேசுகிறீங்க. ஏன்னா புள்ளி விவரத்துடன் பேட்டி அளித்து ஆளுமை திறனை நிரூபிக்க வேண்டிய துணை முதலமைச்சரும் நிரூபிக்க மாட்டார், பெப 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 அப்படின்னு சொல்லுவார். ஆனால் முதலமைச்சராக இருக்கிறவர்கிட்டையும் போய் வெளிநாட்டுக்கு போகிறீங்க ஐயா, இதுக்கு முன்பாக போனீங்க 10,22,000 இல்லை 62,000 கோடி அளவுக்கு முதலீடு வந்திருக்குன்னு சொல்கிறீங்க, இதை வெள்ளை அறிக்கை கொடுங்களேன். 922 புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டிருக்குன்னு சொல்கிறீங்க, இதை வெள்ளை அறிக்கை கொடுங்களேன் அப்படின்னு கேட்டு பாருங்க, கொடுக்கவே மாட்டாங்க. பத்திரிகையாளர்கள் என்ன கேள்வி கேட்குறாங்களோ அந்த கேள்வியை புரிஞ்சுக்கிட்டு பதிலளிக்கவே தெரியாது, அதற்கே ஆளுமை இல்லை. இவங்க வெளிநாட்டுக்கு போய் முதலீடு இழுத்துட்டு வராங்களா? எப்போதும் சரி ஒரு பதவியிலிருந்து சில பேர் ஓய்வு பெறுவார்கள். அப்படி ஓய்வு பெறுகின்ற பொழுது பதவி உபச்சார விழா நடத்துவோம். இப்போ முதல்வரை பொறுத்த வரைக்கும் 2026 மே மாதம் ஓய்வு பெற போகின்றார். அதற்காக தனக்கு தானே பார்த்தீங்கன்னா பிரிவு உபச்சார விழாவாக வெளிநாட்டுக்கு போயிருக்காரு. அவ்வளோதான், வேற ஒன்றுமே கிடையாது. பிஜேபியுடைய திட்டம் என்னன்னு கேட்டிங்கன்னா, புள்ளி விவரமே இல்லாமல் பெப்பன்னு பேசுகிற நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் அடுத்தது இந்த தமிழகத்தை ஆள போகிறார்.
குறிப்பாக உதயநிதி ஸ்டாலின் அவர்களை ஏன் வந்து நேற்று முழுவதும் கலாச்சி தள்ளினார் அப்படின்னு பார்க்கும்பொழுது, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் முதல் முறையாக அரசியலுக்கு வருகின்றார். அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து திமுக ஆட்சியே கொண்டு வந்ததாக பில்டப் பண்ணிட்டாங்க திமுக காரங்க. ஆண்டாண்டு காலமாக அரசியல் களத்தில் இருந்த மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு கூட தகுதி இல்லை. மு.க. ஸ்டாலின் அவருடைய பிரச்சாரத்தினால வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி பெறல. ஆனால் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு கல் ஆட்சி மாற்றத்தையே உருவாக்கிட்டாருப்பா. எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுவீங்களா கட்ட மாட்டீங்களா, இந்த பாருங்க செங்கல், அதை காட்டியே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்திட்டார். அரசியலுக்கு வந்த புதுசிலே வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பெருசாக முன்னிறுத்துற இந்த திமுக கூட்டம் இப்போ எந்த அளவுக்கு முன்னிறுத்துவாங்க அடுத்து வருகின்ற தேர்தலில். அதனால் ஏற்கனவே ஓட்டு போட்டு நம்ம உதயநிதி ஸ்டாலினும் பார்த்துட்டோம், முதலமைச்சரையும் பார்த்துட்டோம். என்ன திறன் இருக்குது, மக்களுக்கு என்ன செஞ்சுருக்காங்க. இவங்களை வந்து மீண்டும் தேர்ந்தெடுக்க கூடாது, நமக்கு தான் ஆபத்து. அது மட்டும் கிடையாது, பெரும்பான்மை சமூகம் விழிப்புணர்வு அடைந்துச்சுன்னு வச்சுங்களேன். திமுகவால் எந்த அளவுக்கு புறக்கணிக்கப்படுகின்றோம், எந்த அளவுக்கு நம்முடைய வழிபாட்டு தலங்கள் அழிக்கப்படுகிறது, அதுக்கும் அண்ணாமலை சொல்லுவார். திமுக 2021 பதவியேற்ற பிறகு விநாயகர் சிலை வைக்கக்கூடாது, விநாயகர் சிலை செய்யக்கூடாது, சின்ன சின்ன விநாயகர் சிலைக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா அனுமதி அளிக்காமல் எந்த அளவுக்கு நமக்கு தடை போட்டாங்க, எவ்வளவு போராட்டங்கள். ஸோ நமக்கு இருக்கக்கூடிய மறதி காரணமாக, நமக்கு இருக்கக்கூடிய இரக்க குணத்தின் காரணமாக நாம் அன்போடு திமுகவை பார்ப்பதனால தான் வந்து பார்த்திங்கன்னா, இல்லை எல்லாவற்றையும் மறந்து விடுகின்ற நல்லவர்களாக இருப்பதனால தான் இன்னைக்கு திமுக இந்துக்களை ஏமாற்றி மீண்டும் மீண்டும் வெற்றி பெறுது. ஸோ திமுக செய்த தவறுகளை மீண்டும் மீண்டும் நமக்கு நினைவுறுத்துவதற்காகத்தான் இந்து முன்னணி இருக்கிறது. இந்து முன்னணி நமக்கு நினைவுறுத்தி இருக்கிறது. இதை நினைவில் வச்சுக்கின்னு திமுகவுக்கு எதிராக ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கின்றார். முதல்ல முதல்வருக்கும் திறன் கிடையாது. அரசியலோடு நிறுத்தி கொள்ளாமல் ஆட்சி அதிகாரத்தில் கொண்டு வந்து அரசாங்க பதவியில் கட்சிக்கான நியமிக்கக்கூடிய ஒரு ஆளாக தான் திமுக இருக்கிறாங்க. இல்லை திமுக தலைவர் ஸ்டாலினுக்கு பிறகு வருகின்ற உதயநிதி ஸ்டாலினுக்கு திறன் இருக்குதா, ஆற்றல் இருக்குதான்னு கேட்டால் அவருக்கும் கிடையாது. ஸோ இந்த மாதிரி முதலமைச்சராக யாரையோ ஒருத்தர் உட்கார வச்சு விட்டு அதிகாரிகள் வழிநடத்துவதோ, இல்லை திமுக தலைமையில் இருக்கக்கூடிய கலைஞர் குடும்பத்தில் இருக்கிறவங்க முதலமைச்சரை வழிநடத்துவதையோ நாம ஏங்க வேடிக்கை பார்க்கணும். ஒரு முதலமைச்சர்னா போல்டாக முடிவெடுக்கணும். ஆனால் முதலமைச்சரை பின்னாடி இருந்து இயக்கக்கூடிய அதிகாரிகளும் குடும்ப உறுப்பினர்களும் இங்கே ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்ற போது திறனில்லாதவர்களுக்கு மீண்டும் வாக்களிக்க போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டும், இந்து மக்கள் மட்டுமே வந்து விழிப்புணர்வு அடையாத வரைக்கும் திமுகவை ஒழிக்க முடியாது, திமுகவை தோற்கடிக்க முடியாது அப்படின்ற எண்ணத்தினாலும் தமிழகத்தில் பிஜேபியில் பிரபலமாக இருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்களை வந்து பார்த்திங்கன்னா இந்த விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்தில் மூளைக்கு மூளை கூப்பிட்டு பேச வச்சுருக்காங்க. குறிப்பாக மேட்டுப்பாளையம், கோயம்புத்தூர் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அண்ணாமலை அவர்கள் தான் விநாயகர் ஊர்வலத்தில் பேசினாருங்க. ஸோ மொத்தத்தில் இந்துக்கள் விழிப்புணர்வு அடைய வேண்டும். பெரும்பான்மை சமூக மக்களுக்கு திமுக செய்திருக்கின்ற அவலங்கள் என்ன, இதுதான் பாஜக திட்டம். ரெண்டாவது, எப்படியா இருந்தாலும் முதல்வர் வந்து பார்த்திங்கன்னா 2026 இல்லை 2027 வந்து உடல்நிலையை காரணம் காட்டி உதயநிதி ஸ்டாலின் அவர்களை தான் முதலமைச்சர் ஆக்குவாங்க. அதுக்கு மாற்று கருத்தே கிடையாது. சபரீசன் அவர்களும் சரி, துர்கா ஸ்டாலின் அவர்களும் சரி, இப்போதே நெருக்கடி கொடுத்துட்டு இருக்காங்க. கட்சி தலைவராவது மாற்றுங்க, இல்லை முதலமைச்சராவது மாற்றுங்க உதயநிதி ஸ்டாலின் அவர்களை. நீங்கள் 70 வயது கிட்ட வந்து முதலமைச்சர் பொறுப்பேற்றீங்க பாருங்க, அந்த மாதிரி என் பிள்ளை இருக்கக்கூடாது என்று சொல்லிட்டு நம்ம ஸ்டாலின் ஐயாவுக்கு நெருக்கடி கொடுக்குறாங்க. அதனால் இந்த 2026 தேர்தல் என்பது உதயநிதி ஸ்டாலினை மையப்படுத்தி தான் இருக்கும். அதனால தான் உதயநிதி ஸ்டாலினுக்கு என்ன அளவுக்கு தகுதி இருக்குது என்பதை பற்றி அண்ணாமலை அவர்கள் வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காக நேற்று முழுவதுமே வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களை தான் கலாய்த்து தள்ளினார். திமுக ஆட்சியில் இவ்வளோ குறைபாடுகள் இருக்குது பட்டியலிடுகின்றார். ஆனால் ஊடகமானது இதை பற்றியெல்லாம் ஒரு கேள்வி கேட்கல. அண்ணாமலை பார்த்து கடந்த காலங்களில் நீங்கள் எடப்பாடி பழனிசாமியை தற்குறி என்று சொன்னீங்க, உனக்கெல்லாம் முதலமைச்சர் பதவி கேடா அப்படின்னு கேட்டீங்க, ஆனால் இப்போ போய் எடப்பாடி பழனிசாமிக்கு பிரச்சாரம் பண்ணுறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதுக்கு நான் ஒரு தொண்டன், கட்சி என்ன உத்தரவிடுகின்றதோ அதை செய்வேன். என்னுடைய விருப்பு வெறுப்புலாம் அப்பேற்பட்டது தான். இப்போ கட்சி தொண்டன், கட்சி என்ன வேலை செய்ய சொல்லுதோ அதை செய்வேன். இதில் முரண்பாடுகள்லாம் இடமே கிடையாது. திமுக காரனை கொடுத்தா நான் கழுவி ஊற்றுறேன், ஆனால் கடைசியில் பார்த்தா மரியாதை தரல. அந்த மாதிரி தான் மூப்பனார் அவர்களுடைய நினைவேந்தல் நிகழ்ச்சியிலும் சரி, நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடியினுடைய பக்கத்தில் நம்முடைய ஜி.கே. வாசன் அவர்கள் காட்டின இருக்கையில் நான் உட்காந்தேன். ஸோ ஒரு கட்சியில் தொண்டனாக இருந்துட்டு கடந்த காலத்தில் அதை பேசணுமே இதை பேசணுமே என்று நினைத்திருக்க கூடாது. அப்படி நினச்சிருந்தோம்னா கூட்டணியும் அவுட்டு,
கட்சியும் அவுட்டு அப்படின்றத கலா யதார்த்தத்தையும் அண்ணாமலை அவர்கள் வந்து தெளிவாக புரிஞ்சுருக்கார். ரெண்டாவது, ஊடகமானது திசை திருப்புது, யாரை வச்சு, எடப்பாடி பழனிசாமி வச்சு அப்படின்னு தெரிந்து கொண்டவர் திமுகவை முழுக்க பொளந்து கட்டினார். திமுகவுக்கு இந்து மக்கள் வாக்களிக்கவில்லை என்றால் திமுக தோக்கும். சிறுபான்மையரை நம்ம திருத்த முடியாது. ஏன்னா இந்துக்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய கட்சி திமுக என்று காட்டிக்கொண்டதுனால, நமக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய கட்சி திமுக என்று சிறுபான்மைகள் நம்புவதனால இங்கே சிறுபான்மையருக்கு சொல்லி புரிய வைக்க முடியாது. அதனால் இந்துக்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய திமுகவை அடையாளப்படுத்துகின்ற போது திமுக வீழ்ச்சி அடையும் என்பதனால இப்போ பாஜக 2026 திமுகவுடைய தலைமையாக யார் வரப்போகிறாங்க, யார் முன்னிறுத்த போகிறாங்க, அவங்களுக்கு என்ன தகுதி இருக்குது என்ற விஷயத்தை கையில் எடுத்திருக்காங்க. ரெண்டாவது, இந்து மக்கள் விழிப்புணர்வு அடைந்தார்கள்னா திமுக வீழ்ச்சி அடையும். அதனால் பாஜக இந்து மக்களை தமிழகத்திலும் கையில் எடுத்திருக்கிறது. இதுதான் பலே திட்டம். இந்த ரெண்டும் சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னா திமுக இனிமேல் இந்த மண்ணிலே இருக்காது என்பதில் மாற்றுக்கிறதே கிடையாது. அரசியல் பார்வையாளர்கள் அதான் சொல்கிறாங்க. உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் மக்களுடைய குறைகளை மொத்தமாக களைவதற்காக உருவாக்கப்பட்டதுன்னு சொன்னாங்க. ஒரு கவுன்சிலர் செய்ய வேண்டிய வேலையை முதலமைச்சரே கையில் எடுத்து செய்கிறாரு என்று மக்கள் மகிழ்ச்சியாக இருந்தாங்க. கடைசியில் ஆற்றுல கொண்டு போய் போட்டாங்க. கேட்டால் அதிமுக அல்லது பாஜக காரங்க திருடி கொண்டு போய் போட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்குதான் அண்ணாமலை சொல்லுவார், தாசில்தார் கையெழுத்து போட்டார், விஓ கையெழுத்து போட்டார், ஆர்ஏ கையெழுத்து போட்டார், மருத்துவ உதவியாளர்கள்லாம் கையெழுத்து போட்டாங்க. ஆஃபீஸில் இருக்குது கதவை உடைச்சி அதிமுக காரணம் பிஜேபி காரணம் எடுத்து போயிட்டானா? அப்போது காவல்துறை என்ன பண்ணுது? இல்லை அந்த அலுவலகத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் என்ன பண்ணாங்க? அந்த அலுவலகத்தை பாதுகாக்கக்கூடிய காவலாளி என்ன பண்ணாங்க? சொன்னால் கூட பொருத்தமாக சொல்லுங்கய்யா. மக்கள் முழு நம்பிக்கை வைத்திருந்தார்கள், நம்முடைய குறையானது களையப்பட போகிறது, வீடேறி வந்துட்டாங்க, நல்லது செய்ய போகிறாங்க திமுக காரங்க என்று நினச்சாங்க. ஆனால் கடைசியில் திமுக காரங்க வந்து சொல்ல மட்டும்தான் செய்வாங்க கட்டி, அதை நிறைவேற்றி தர மாட்டாங்க, குப்பையில் தான் போடுவாங்க, ஆற்றுல தான் வீசுவாங்க என்பதை நிரூபித்திருக்கின்றார்கள். அதையெல்லாம் தாண்டி இந்த உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தில் வாங்கப்பட்ட மனுவை தவறாக வந்து கையாண்டதுனால பற்றியா நாங்கள் அதிகாரிகளே மாற்றிட்டோம், தப்பு யார் செஞ்சாலும் நாங்கள் விட மாட்டோம் என்று மக்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்தும் விதமாக அங்கே இருக்கக்கூடிய தாசில்தாரிலிருந்து அவருக்கு கீழே வேலை பார்க்கக்கூடிய 7 அதிகாரிகளை வந்து பார்த்தீங்கன்னா பதவி நீக்கம் பண்ணிட்டாங்களாம். ஸோ இப்படி சின்ன சின்ன விஷயத்தை இந்துக்களிடத்திலும் சரி தமிழக மக்களிடத்திலும் சரி ஏமாற்று வேலையை அரங்கேற்றி விட்டு திமுக மீண்டும் வெற்றி பெறலாம் என்று நினைக்கிறாங்க. ஸோ இந்து மக்கள் விழிப்புணர்வு அடைந்தாலும், இரண்டாவது திமுக தலைமையில் இருக்கிறவங்களுக்கு திறமையே கிடையாது அப்படின்னு இந்து மக்கள் நினைச்சாங்கன்னா நிச்சயமாக திமுக நிரந்தரமாக கூப்புல உட்காரும் என்பதுதான் பாஜக எண்ணமாக இருக்குது. நன்றி நண்பர்களே.